10th plus 12 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் காவேட்டிப்பட்டி நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12 contact 9025895176. Metric 6 to 12 contact 9344567484. For online admission log on to www.kurinjischoolnkl.in. Dear student, today we learn about DNA fingerprinting. So the DNA fingerprinting was first developed by Alice Jeffreys in 1985. So the 1985ல ஆலிஸ் ஜெஃப்ரி அப்படிங்கிறவர் தான் இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜியை ஃபைண்ட் அவுட் பண்ணார். ஸோ இவருக்கு வந்து ராயல் சொசைட்டி அப்படிங்கிறது மிக உயர்ந்த ஒரு விருது. அதிலிருந்து காப்லி மெடல் இன் 2014 இவருக்கு ஒரு மெடல் கிடச்சிது. ஸோ இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் அப்படிங்கிறது இப்போ ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி. இதில் பார்த்தீங்கன்னா we can find out எனி க்ரைம், ஏதாவது க்ரைம் நடந்ததுன்னா யார் அதை பண்ணுனா அப்படின்னு அவங்களோட பிளட் சாம்பிள்ஸ் இல்லாட்டி அவங்களோட ஹேர், அவங்களோட ஸ்வெட்டிங் இதெல்லாம் அந்த இடத்துல இருந்ததுன்னா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இது வந்து டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் அப்படிங்கிறது ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி. ஸோ இந்த டெக்னாலஜியில் நம்ம இதை எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஹியூமன் பீயிங்க்கும் இருக்கிற டிஎன்ஏ அப்படிங்கிறது அந்த கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் வந்து சேமாக தான் இருக்கும். எல்லா ஹியூமன் பீயிங்க்கும் 23 பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம் இருக்கும். அந்த 23 பேர்ஸ் ஆஃப் குரோமோசோமில் இருக்கிற கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ அப்படிங்கிறது சேம். ஆல் த ஹியூமன் பீயிங் we are classified under the homo sapiens. நம்ம எல்லாமே homo sapiensல வர்றோம். எல்லாத்துக்கும் இருக்கிற டிஎன்ஏல கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா சேமாக இருக்கும். பட் தெர் ஆர் மில்லியன் ஆஃப் டிஃப்ரென்சஸ் இன் த டிஎன்ஏ சீக்வன்ஸ் ஆஃப் பேஸ் பேர். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் லாஸ்ட் கிளாஸில். ஸோ த டிஎன்ஏ சீக்வன்ஸ் we called as a நியூக்ளியோடைட் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு அடினைன், ஒரு தயமின், குவானைன், சைட்டோசின் இந்த மாதிரி இருக்கிறத நியூக்ளியோடைட். ஸோ இந்த நியூக்ளியோடைடில் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட் தெர் ஆர் மில்லியன் ஆஃப் டிஃப்ரென்சஸ் இன் த டிஎன்ஏ சீக்வன்ஸ் ஆஃப் பேஸ் பேர். இப்போ ஒரு ஹியூமன் பீயிங்க்கும் இன்னொரு ஹியூமன் பீயிங்க்கும் எடுத்துக்கிட்டால் அவங்களோட நியூக்ளியோடைடில் வந்து சேஞ்சஸ் இருக்கும். அதுதான் பேஸ் பேர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறத இதை வச்சு இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். திஸ் மேக்ஸ் த யூனிக்வன்ஸ் among us so that each of us except identical twins is different from each other genetically. இப்போ ஒரு ஐடென்டிக்கல் ட்விங்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோமா, அவங்கள நம்ம டிஎன்ஏ செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? அவங்கள we cannot find out டிஎன்ஏ சீக்வன்ஸ் ஆஃப் பேஸ் பேரை நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க ஐடென்டிக்கல் ட்விங்ஸும் ஒரே மாதிரி இருப்பாங்க. அவங்களுக்கு இருக்கிற டிஎன்ஏ பேஸ் பேரும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அவங்களோட கை ரேகை அப்படின்னு பார்க்கும்போது அதுவும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரு ஐடென்டிக்கல் ட்விங்ஸ் வந்து ஒரு 100 மார்க் வாங்குகிறான் அப்படின்னா இன்னொரு ஐடென்டிக்கல் ட்விங்ஸ் 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட சேமாக தான் அவங்க இருக்கும். ஏன்னா அவங்களோட ஜீன் எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது. அவங்களோட ஃபிங்கர் பிரிண்டிங் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிறதுனால அவங்களோட அச்சீவ்மெண்ட்டும் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து எக்ஸப்ட் ஐடென்டிக்கல் ட்விங்ஸ் அவங்களுக்கு இந்த இது வந்து நம்ம டிஎன்ஏ சீக்வன்ஸ் ஆஃப் பேஸ் பேரோட டிஃப்ரெண்ட்டை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். தெர் ஆர் 23 பேர்ஸ் ஆஃப் ஹியூமன் குரோமோசோம் வித் 1.5 மில்லியன் பேர்ஸ் ஆஃப் ஜீன்ஸ். ஸோ நமக்கு எவ்வளோ குரோமோசோம் இருக்குதுன்னு தெரியும். 23 பேர்ஸ் இருக்குது. அப்படி இல்லைனா 46 குரோமோசோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதில் இருக்கிற ஜீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ் பேர் ஆஃப் ஜீன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.5 மில்லியன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் எ வெல் நோன் ஃபேக்ட் தட் ஜீன்ஸ் ஆர் செக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏ விச் டிஃபர் இன் த சீக்வன்ஸ் ஆஃப் தர் நியூக்ளியோடைட்ஸ். ஸோ ஒரு டிஎன்ஏ அப்படிங்கிறது வந்து இருக்கிற எல்லாத்துக்கும் இருக்கிற 43
46 குரோமோசோம் அப்படின்னா அந்த 46 குரோமோசோம் எல்லாத்துக்கும் சேமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதில் இருக்கிற நியூக்ளியோடைடு மட்டும்தான் டிஃபராக இருக்கும். அதில் டிஎன்ஏ விச் டிஃபர் இன் த சீக்வன்ஸ் ஆஃப் த நியூக்ளியோடைட். நியூக்ளியோடைடில் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ டிஎன்ஏ அப்படிங்கிறது அந்த குரோமோசோமில் இருக்கிறது. ஓகேங்களா? ஒவ்வொரு ஹியூமன் பீயிங்க்கும் இருக்கிற குரோமோசோமில் எந்த சேஞ்சஸுமே இருக்காது. எல்லாத்துக்குமே 46 குரோமோசோம் தான் இருக்கும். அதுக்குள்ளே இருக்கிற டிஎன்ஏல நியூக்ளியோடைடில் மட்டும்தான் சேஞ்சஸ் இருக்கும். அந்த நியூக்ளியோடைடில் இருக்கிற சேஞ்சஸை வச்சு தான் இந்த டெக்னாலஜி வந்து டெவலப் ஆகிருக்கு. டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் டெக்னிக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இது எப்படி நடக்குதுன்னு பாருங்கள். நாட் ஆல் செக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏ கோட் ஃபார் புரோட்டீன். சம் டிஎன்ஏ செக்மெண்ட்ஸ் have a regulatory function while others are interventing sequences intron and still other are repeated DNA sequences. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிஎன்ஏல இருக்கிற ஜீன் அப்படிங்கிறது ஒரு நாட் ஆல் த செக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏ. ஒரு டிஎன்ஏல இருக்கிற ஜீன், இப்போ ஒரு குறிப்பிட்ட ஜீன்லாம் இருக்குது அப்படின்னா அது வந்து எல்லாமே புரோட்டீனுக்கு கோட் பண்ணாது. சில கோட் பண்ணாமையும் இருக்கும். அதாவது அதை இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா செக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏ அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த செக்மெண்ட்டில் நிறைய ஜீன் இருக்கும். அது வந்து புரோட்டீனுக்கு கோட் பண்ணலாம். ஆனால் எல்லா ஜீனுமே அந்த புரோட்டீனுக்கு கோட் பண்ணாது. நாட் ஆல் செக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏ கோட் ஃபார் புரோட்டீன். எல்லா செக்மெண்ட்டுமே புரோட்டீன் சிந்தசிஸுக்கு ஆர் புரோட்டீனுக்கு கோட் பண்ணாது. கோட் பண்ணாமல் அதில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சம் டிஎன்ஏ செக்மெண்ட்ஸ் ஹேவ் எ ரெகுலேட்டரி ஃபங்க்ஷன். சில டிஎன்ஏ செக்மெண்ட் வந்து ரெகுலேட்டரி ஃபங்க்ஷனை வந்து பண்ணும். அதை ரெகுலேட்டரி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஒயில் அதர்ஸ் ஆர் இன்டர்வெனிங் சீக்வன்சஸ் இன்ட்ரான். சிலது வந்து இன்ட்ரானாக இருக்கும். அண்டு ஸ்டில் அதர்ஸ் ஆர் ரிப்பீட்டட் டிஎன்ஏ சீக்வன்ஸ். சில இது வந்து ரிப்பீட்டடாக அதில் வந்துக்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தான் நம்ம எடுத்துக்கிறோம். In DNA fingerprinting, short repetitive nucleotide sequence are specific for a person. ஸோ அந்த ரிப்பீட்டடான சீக்வன்ஸு தான் ஒவ்வொரு பர்சனுக்கும் டிஃபர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு குரோமோசோம் அப்படின்னா குரோமோசோம் எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? குரோமோசோம் 46 குரோமோசோம்னா எல்லா ஹியூமன் பீயிங்க்கும் 46 தான். அதில் இருக்கிற டிஎன்ஏ அப்படின்னா எல்லாத்துக்குமே சேம், எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் அதுக்குள்ளே இருக்கிற டிஎன்ஏல இருக்கிற நியூக்ளியோடைடில் மட்டும்தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அந்த டிஃப்ரென்ஸ் அந்த நியூக்ளியோடைட், இப்போ ஒரு டிஎன்ஏவை எடுத்துக்கிறோம். அதில் ஒரு பார்ட் செக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏ அப்படின்னா இட் இஸ் நாட் ஃபார் எல்லா செக்மெண்ட்டும் புரோட்டீன் சிந்தசிஸ் ஆர் புரோட்டீனுக்கு கோட் பண்ணாது. சில கோட் பண்ணாத டிஎன்ஏ செக்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கோட் பண்ணாத டிஎன்ஏ செக்மெண்ட்டு ஒவ்வொரு ஹியூமன் பீயிங்க்கும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த கோட் பண்ணாத சம் டிஎன்ஏ செக்மெண்ட் வந்து எதுக்கு கோட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க, ரெகுலேட்டரி ஃபங்க்ஷனுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சில இது பார்த்திங்கன்னா இன்ட்ரானாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சில இது வந்து ரிப்பீட்டட் டிஎன்ஏ சீக்வன்ஸாக இருக்கும். அந்த ரிப்பீட்டட் டிஎன்ஏ சீக்வன்ஸ் தான் ஒவ்வொரு ஹியூமன் பீயிங்க்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதை தான் அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. இப்போது ஒரு க்ரைம் நடக்குது, அந்த இடத்துல போய் அந்த பர்டிகுலர் பர்சனோட ஸ்வெட்டிங் எடுத்துகிட்டு வராங்க. அதில் செல் இருக்கும். அந்த செல்லில் போய் பார்க்குறாங்க. செல்லில் போய் பார்க்கும்போது டிஎன்ஏ ஒரே மாதிரி இருக்குது எல்லாத்துக்கும். அதே மாதிரி அதில் இருக்கிற ஜீன் எடுத்து பார்க்கும்போது நம்ம சொல்கிற அந்த ரிப்பீட்டடான ஜீன் வந்து அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்து அதை வச்சு யார் குற்றவாளி அப்படின்னு அந்த இடத்துல ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? சந்தேகத்தில் ஒரு 5-6 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அங்கே கிடைக்கிற சாம்பிள்ஸ் எடுத்து அவங்களோட டிஎன்ஏவை எடுத்து ரிப்பீட்டட் சீக்வன்ஸு எப்படி இருக்குது, இவங்க 5 பேர்த்தில் யாருக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்த்து அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த பர்சன் தான் இந்த பர்டிகுலர் க்ரைமை பண்ணா அப்படிங்கிறத ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவாங்க. ஸோ இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, டிஎன்ஏல இருக்கிற செக்மெண்ட் அப்படின்னு ஒவ்வொரு செக்மெண்ட், அதுதான் ஜீனெல்லாம் சேர்த்து தான் ஒரு செக்மெண்ட்னு சொல்கிறோம். எல்லா செக்மெண்ட்டும் புரோட்டீனுக்கு கோட் பண்ணாது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அதை சொல்கிறாங்க. சில டிஎன்ஏ செக்மெண்ட் வந்து ரெகுலேட்டரி ஃபங்க்ஷனை செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சில இது வந்து இன்ட்ரானாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சில டிஎன்ஏ செக்மெண்ட் மட்டும் ரிப்பீட்டட் டிஎன்ஏ சீக்வன்ஸாக இருக்கும். ஸோ அதை மட்டும் இவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து யூஸ் ஆகுது. தீஸ் நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ் ஆர் ஆஸ் வேரியபிள் நம்பர்
டேண்டம் ரிப்பீட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. விஎன்டிஆர், இது வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதை சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பேனா கடைக்கு போகிறோம், ஒரே மாதிரி பென், ஜெல் பென், அந்த கடையில் வந்து 10-15 அடுக்கி வச்சுருக்காங்க, 15 லைனாக ஒரே மாதிரி அடுக்கி வச்சுருக்காங்க. அப்படின்னா அது எல்லாமே ஜெல் பென் தான். ஆனால் நமக்கு அங்கே வந்து எத்தனை எண்ணிக்கை அப்படிங்கிறது 15. இங்கே பாருங்கள், வேரியபிள் நம்பர் டேண்டம் ரிப்பீட்ஸ் அப்படின்னா அதை தான் இங்கே நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஒரு டிஎன்ஏவை எடுத்துக்கிறோம், அந்த டிஎன்ஏல நியூக்ளியோடைடு எல்லாமே ரிப்பீட்டடாக எத்தனை தாட்டி வந்திருக்கு, ஒரே நியூக்ளியோடைடு. இங்கே ஒரே பென் தான், அதே கம்பெனி அதே பேனா திரும்ப திரும்ப எத்தனை தாட்டி வச்சுருக்காங்கன்னு சொல்கிற மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டிஎன்ஏல ஒரே நியூக்ளியோடைடு திரும்ப திரும்ப எத்தனை தாட்டி வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் எத்தனை தாட்டி வந்திருக்கு, 10 தாட்டியா 15 தாட்டியா அப்படின்னு சொல்கிற மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா வேரியபிள் நம்பர் டேண்டம் ரிப்பீட்ஸ், இதை வச்சு தான் இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்கே பண்ணுறாங்க. தீஸ் நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ் ஆர் அஸ் வேரியபிள் நம்பர் டேண்டம் ரிப்பீட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த VNTR of 2% generally show variation and are useful as genetic marker. ஸோ 2% எடுத்து நம்ம செக் பண்ணி பார்த்தோமா அவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும், ஒரே மாதிரி இருக்காது. இப்போ ஒருத்தரை எடுக்கிறோம், பர்சன் ஏவை எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க, அந்த ஏக்கு வந்து இந்த வேரியபிள் நம்பர் டேண்டம் ரிப்பீட்ஸ் வந்து ஒரு 5 டைம்ஸ் வந்திருக்குன்னா பர்சன் பிஏ எடுத்து நம்ம செக் பண்ணும்போது அவங்களுக்கு 10 டைம்ஸ் வந்திருக்கலாம், இல்லாட்டி 7 டைமோட கம்மியாக வந்திருக்கலாம், இல்லாட்டி 5 டைமோட கம்மியாக வந்திருக்கலாம். ஸோ இதை வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? அங்கே இருக்கிற செல், ஒரு க்ரைம் நடந்த இடத்துல இருக்கிற செல்லும் அந்த பர்டிகுலர் பர்சனையும் எடுத்து பார்க்கும்போது இந்த வேரியபிள் நம்பர் டேண்டம் ரிப்பீட்ஸ் இது எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணிடுவாங்க. இது ஒன்றும் இல்லை, வெரி சிம்பிள். ஒரு டிஎன்ஏல ஒரு நியூக்ளியோடைடு எத்தனை தாட்டி ரிப்பீட் ஆகிருக்கு அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. இதை நம்ம சிம்பிளாக சொன்னோம். ஒரே மாதிரி பென் எத்தனை தாட்டி வச்சுருக்காங்க, எத்தனை பென் அந்த கடையில் இருக்குது அப்படின்னா அது ஒரு 10 பென் இருக்குது. இங்கே டிஎன்ஏவை எடுத்துக்கிட்டால் ஒரே மாதிரி நியூக்ளியோடைடு எத்தனை தாட்டி இருக்குது அப்படின்னு அவங்க செக் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம சிம்பிளாக என்ன சொல்கிறோன்னா, இதை வந்து வேரியபிள் நம்பர் டேண்டம் ரிப்பீட்ஸ் VNTR அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப முக்கியமானது, இதை கொஞ்சம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இதில் பாருங்கள், தீஸ் நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ் ஆர்எஸ், இந்த நியூக்ளியோடைட் சீக்வன்ஸை தான் வேரியபிள் நம்பர் டேண்டம் ரிப்பீட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். த VNTRs ஆஃப் 2% ஜென்ரலி ஸோ வேரியேஷன், இதை நம்ம பார்த்தோம். 2%க்கு இது வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும், ஒரே மாதிரி இருக்காது. யாருக்கு எக்ஸப்ஷனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடென்டிக்கல் ட்விங்ஸ். ஐடென்டிக்கல் ட்விங்ஸுக்கு வந்து ஒரே மாதிரி இருக்கும். ஓகேங்களா? வேறு எல்லாத்துக்குமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இதில் பாருங்கள் குரோமோசோம் 7 இதை எடுத்துக்கிறோம். இதில் ஒன்று வந்து பேட்டர்னல் குரோமோசோம், பேட்டர்னல்னால் ஃபாதரோட குரோமோசோம். ஓகேங்களா? செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இங்கே மெட்டர்னல் குரோமோசோம். ஸோ இது வந்து மெட்டர்னல் மதரோட குரோமோசோமை எடுத்துக்கிறோம் நம்ம. ஓகேங்களா? ஸோ அதை எடுத்துக்கிட்டு நம்ம அதில் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஒரே மாதிரி இருக்கிற ஃபாதருக்கு எடுத்துக்கிறோம், அதே மாதிரி இன்னொருத்தருக்கு பார்க்கும்போது டிஃப்ரெண்ட் இருக்குது. மதர் எடுத்துக்கிறோம், இன்னொருத்தருக்கு பார்க்கும்போது டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ இதை வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இங்கேயும் 3 இங்கேயும் 3 இருந்ததுன்னா அவங்க ஒருத்தருது அப்படின்னு தெரிஞ்சுக்கும். ஓகேங்களா? ஸோ இதே குரோமோசோம் 7 ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறாங்க. அதை எடுத்து பார்க்கும்போது இங்கே கம்மியாக இருக்குது, இங்கே அதிகமாக இருக்குது, இங்கே அதிகமாக இருக்குது, இங்கே கம்மியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி அவங்க செக் பண்ணுறாங்க. ஒவ்வொரு செல்லுலேயும் இப்போ நம்ம ஒரு ஹேர் தான் கீழே விழுந்துருச்சு அப்படின்னாலும் அந்த ஹேர்லேயும் செல்ஸ் இருக்குது, அந்த செல்ஸில் குரோமோசோம் இருக்குது, அவங்க அதை எடுத்து பார்த்துருவாங்க. இல்லை ஸ்வெட்டிங் தான் கீழே விழுந்துருச்சு அப்படின்னா ஸ்வெட்டிங்கில் டெட் செல்ஸ் எல்லாம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை வச்சு நம்ம படுக்கிறோம், பெட்ஷீட்டில் படுத்துருக்குறோம், படுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலையில் அதில் வந்து டெட் செல்ஸ் இருக்கும், நம்ம பாடியிலேருந்து வரக்கூடிய செல்ஸு அந்த இடத்துல இருக்கும். அது இருந்ததுன்னா போதும், இங்கே எந்த பர்சன் படுத்தாங்க, இந்த இடத்துல படுத்துருந்தாங்க அப்படின்னு ஒரு 4-5 பேர் டவுட் வருதுன்னா அந்த பர்டிகுலர் பர்சன் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஒரு டவல் யூஸ் பண்ணுறாங்கன்னா அதில் டெட் செல்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த செல்ஸை வச்சு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ ஒரு பிளட்டு இருக்குது, பிளட்டுக்கு கொஞ்சோண்டு சிந்தி கிடக்குது அப்படின்னா அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதை நிறைய எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் அப்படின்னா டு ஃபைண்ட் அவுட் த பர்டிகுலர்
க்ரைம் பர்சன் யார் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இப்போ இந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து 100% வந்து கரெக்டான ரிசல்ட்டை கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் பாருங்கள், ஸ்டெப்ஸ் இன் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் எந்த மாதிரி ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ஒரு பர்சன்லேருந்து பிளட் சாம்பிளை எடுக்கிறாங்க. ஓகேங்களா? பிளட் சாம்பிளை எடுத்ததுக்கப்புறம் அதை பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ இஸ் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் பிளட் சாம்பிள்ஸ். அந்த அதில் இருக்கிற அந்த பிளட் சாம்பிள்ஸ்லேருந்து டிஎன்ஏவை மட்டும் திரும்ப எடுத்துட்றாங்க. டிஎன்ஏவை மட்டும் தனியாக எடுத்துட்றாங்க. அடுத்த ஸ்டெப்ஸ் பாருங்கள், டிஎன்ஏ இஸ் கட் இன்டு ஃப்ராக்மெண்ட் பை எ ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம். ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் இருக்குது கட் பண்ணுறதுக்கு. ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் அப்படிங்கிற என்சைம் இருக்குது. அந்த என்சைம் இதில் போட்டு டிஎன்ஏவை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸ்டெப்ஸ் 3ல் பாருங்கள், ஸ்டெப் 3ல் டிஎன்ஏவை வந்து சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணுறதுக்கு என்ன என்சைம் யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்கலாம். ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம். ஓகேங்களா? டிஎன்ஏவை நல்ல சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணுறதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைமை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட் ஆர் செப்பரேட்டட் இன்டு பாண்ட் டியூரிங் எலக்ட்ரோபோரோசிஸ் இன் அன் அக்ரோஸ் ஜெல். அக்ரோஸ் ஜெல் அப்படிங்கிற ஒன்றில் அந்த ஜெல்லில் உள்ள எலக்ட்ரோபோரோசிஸை எடுத்து அதில் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ் ஆர் செப்பரேட்டட். இப்போ நம்ம இங்கே இருக்கிற ஃப்ராக்மெண்ட்டை வந்து செப்பரேட் பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது, அது இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட்டு பாருங்கள், த டிஎன்ஏ பாண்ட் பேட்டர்ன் இஸ் த ஜெல் இஸ் transferred to a nylon membrane by a technique known as southern blotting. southern blotting அப்படின்னு இருக்குது. ஸோ அதில் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பேட்டர்னில் அந்த ஜெல்லில் இருக்கிற டிஎன்ஏவை ஒரு நைலான் மெம்பரைனுக்கு அதை மாற்றுறாங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பிளட்டை எடுத்துக்கிட்டாங்க. பிளட்டில் இருந்து குரோமோசோமை தனியாக எடுத்தாங்க. குரோமோசோம்லேருந்து டிஎன்ஏவை மட்டும் தனியாக எடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ டிஎன்ஏ இஸ் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் பிளட் சாம்பிள்ஸ். குரோமோசோமில் தான் டிஎன்ஏ இருக்குது. அந்த டிஎன்ஏவை தனியாக எடுத்துட்டாங்க. டிஎன்ஏவை எடுத்து இங்கே வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணுறதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைமை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன பீசஸாக இருக்கிறத வந்து செப்பரேட் பண்ணுறதுக்கு எலக்ட்ரோபோரோசிஸ் அப்படிங்கிற ஒரு அகரோஸ் ஜெல் உள்ள ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை எடுத்து அதில் யூஸ் பண்ணுறாங்க. டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட் ஆர் செப்பரேட்டட் இன்டு பாண்ட் தனித்தனியாக எடுத்து இதில் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த டிஎன்ஏ பேண்ட் பேட்டர்ன் இன் த ஜெல் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் டு த நைலான் மெம்பரைன் பை அ டெக்னிக் நவுன் அஸ் சதன் பிளாட்டிங். சதன் பிளாட்டிங்கோட யூசஸ் என்னன்னு கேட்கலாம். டிஎன்ஏ பேண்ட் பேட்டர்ன் இன் த ஜெல் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் டு த நைலான் மெம்பரைன். ஜெல்லிருந்து நைலான் மெம்பரைனுக்கு டிஎன்ஏவை மாற்றுறதுக்கு இந்த சதன் பிளாட்டிங் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கு அடுத்த இது பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக் டிஎன்ஏ அப்படின்னு சொல்கிறோம். இந்த டிஎன்ஏ குரூப் பைண்ட்ஸ் டு ஸ்பெசிஃபிக் டிஎன்ஏ சீக்வன்சஸ் ஆன் த மெம்பரைன். அதில் ஸ்பெசிஃபிக் டிஎன்ஏ எது அப்படிங்கிறத மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. அடுத்த நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், எக்ஸஸ் டிஎன்ஏ ப்ரூஃப் இஸ் வாஸ்ட் ஆஃப். ஸோ எக்ஸஸாக இருந்ததுன்னா அதை வெளியில் அனுப்புறதுக்கு இந்த மெத்தடை யூஸ் பண்ணுறாங்க. எக்ஸஸாக நிறைய இருக்குது அப்படின்னா அதை வெளியில் அனுப்புறதுக்கு. ஸோ அடுத்த நெக்ஸ்ட் ஒன் இது பார்த்திங்கன்னா, அட் திஸ் ஸ்டேஜ் த ரேடியோ ஆக்டிவிட்டி ப்ரூஃப் இஸ் ஃபவுண்ட் டு பி டு த டிஎன்ஏ பேட்டர்ன் ஆன் த மெம்பரைன்ஸ். அதுக்கப்புறம் ரேடியோ ஆக்டிவ் அதை யூஸ் பண்ணி அந்த கரெக்டான நைலான் இதுக்கு மேலே எந்த டிஎன்ஏ இருக்குது அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இப்போ இங்கே எக்ஸஸாக இருக்கிறதுலாம் வெளியில் அனுப்பிட்டாங்க. இப்போ நைலானுக்கு மேலே எந்த டிஎன்ஏ இருக்குது அப்படிங்கிறத அவங்க எந்த ஃப்ராக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏ இருக்குது அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. ஸோ அடுத்த மெத்தட் பாருங்கள், எக்ஸ்ரே ஃபில்ம் இஸ் பிளேஸ்ட் நெக்ஸ்ட் டு த மெம்பரைன் டு டிடெக்ட் த ரேடியோ ஆக்டிவ் பேட்டர்ன்ஸ். அதுக்கப்புறம் ரேடியோ ஆக்டிவ் பேட்டர்ன்ஸை யூஸ் பண்ணி, ஓகேங்களா, ஸோ அதுக்கு மேலே இருக்கிற டிஎன்ஏ என்ன அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்த மெத்தட் எக்ஸ்ரே ஃபில்ம். இதை பாருங்கள், the X-ray film is developed to make visible the pattern of bands which is known as DNA fingerprinting. அதில் இருக்கிற பேட்டர்னை நல்லா விசிபிளாக பார்க்குறதுக்கு இந்த மெத்தடை யூஸ் பண்ணுறாங்க. இதுதான் நம்ம டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அதுக்கு மேலே இருக்கிற
பேட்டர்ன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத விசிபிளாக பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நாட் ஓன்லி பிளட் சாம்பிள்ஸ் மட்டும் இல்லை, எதாக இருந்தாலும் எந்த சாம்பிள்ஸாக இருந்தாலும் அதிலிருந்து இவங்க என்ன செய்கிறாங்க, டிஎன்ஏவை செப்பரேட் பண்ணுறாங்க, டிஎன்ஏவை கட் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் டிஎன்ஏவை வந்து எலக்ட்ரோபோரோசிஸ் அதில் போட்டு அதை செப்பரேட் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் எக்ஸஸாக இருக்கா அதை வெளியில் அனுப்பிடுறாங்க, அதுக்கப்புறம் இருக்கிற டிஎன்ஏ செக்மெண்ட்டை வந்து ரீட் பண்ணுறதுக்கு ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணி அதை ரீட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மெத்தடில் ஒரு டிஎன்ஏயில் இருக்கிற ரிப்பீட்டட் சீக்வன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். டிஎன்ஏ செக்மெண்ட்டில் இருக்கிற ரிப்பீட்டட் செக்மெண்ட், ஓகேங்களா, ரிப்பீட்டட் நியூக்ளியோடைடை அவங்க வந்து செப்பரேட் பண்ணி எடுத்துடுறாங்க. இதை வந்து ஸ்டெப்ஸ் இன் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் அப்படின்னு சொல்கிறோம். இது வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் பாருங்கள், கொஞ்சம் இதில் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் இன்வால்வ் ஐடென்டிஃபையிங் டிஃப்ரென்சஸ் இன் சம் ஸ்பெசிஃபிக் ரீஜன் இன் டிஎன்ஏ சீக்வன்ஸ் கால்டு ரிப்பீட்டேட்டிவ் டிஎன்ஏ. இதை தான் ரிப்பீட்டேட்டிவ் டிஎன்ஏ அப்படின்னு சொல்கிறோம். ஒரு டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் அப்படின்னா எதில் இன்வால்வ் ஆகுதுன்னா ஐடென்டிஃபையிங் டிஃப்ரென்ஸ் இன் சம் ஸ்பெசிஃபிக் ரீஜன் இன் டிஎன்ஏ. நம்ம தான் ஏற்கனவே பார்த்தோம், டிஎன்ஏயில் ஒரு ஸ்பெசிஃபிக் ரீஜனில் திரும்ப அந்த டிஎன்ஏ நியூக்ளியோடைடு வந்து ரிப்பீட் ஆகும். அது எதுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ரிப்பீட்டேட்டிவ் டிஎன்ஏ அப்படின்னு சொல்கிறோம். பிகாஸ் இன் திஸ் சீக்வன்ஸ் எ ஸ்மால் ஸ்ட்ரெச் ஆஃப் டிஎன்ஏ இஸ் ரிப்பீட்டட் மெனி டைம். தீஸ் repetitive DNA are separated from bulk genomic DNA as different peaks during the density gradient centrifugation. சென்ட்ரிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு மெத்தடில் என்ன செய்வாங்கன்னா, இதெல்லாம் இந்த டிஎன்ஏ எல்லாம் உள்ளார போட்டு திரும்ப அதை வந்து நல்லா ரொட்டேட்டில் அதிகமான ஹை ஸ்பீடில் அதை ரொட்டேட் பண்ணும்போது ஒரு டெஸ்ட் டியூப்பில் போட்டு அந்த மிஷின்குள்ளே வச்சுருவாங்க. ரொட்டேட் பண்ணும்போது அதில் வந்து இருக்கிற காம்போனண்ட் எல்லாம் ஒவ்வொரு கிரேடியண்ட்டில் தனித்தனியாக இருக்கும். கம்மியான கிரேடியண்ட்டில் வந்து இருக்கும், அதே மாதிரி அதுக்கு மேலே சின்ன பொருள்லாம் மேலே இருக்கும், பெருசெல்லாம் கீழே இருக்கும். இந்த மாதிரி கிரேடியண்ட் வைஸ் அதில் டிஃப்ரெண்ட் இருக்கும். இதை சென்ட்ரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். த பல்க் டிஎன்ஏ ஃபார்ம் ஏ மேஜர் பீக் அண்ட் த அதர் பீக்ஸ் ஆர் ரெஃபர்டு டு ஆஸ் ஏ ஸ்டேட்லைட் டிஎன்ஏ. பெருசாக இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு சின்ன பீசஸை எடுத்துக்கிறாங்க, அதுக்கு பேர் ஸ்டேட்லைட் டிஎன்ஏ. ஸோ ஸ்டேட்லைட் டிஎன்ஏனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிஎன்ஏல பெரிய பார்ட்டெல்லாம் விட்டுட்டு பெருசாக இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு ரொம்ப மைன்யூட்டாக இருக்கிற டிஎன்ஏவை தனியாக எடுத்துட்றாங்க. அதை வந்து ஸ்டேட்லைட் டிஎன்ஏ அப்படின்னு சொல்கிறோம். டிபெண்டிங் ஆன் த பேஸ் காம்போசிஷன் அடினைன் தைமின், இங்கே பாருங்கள், அடினைன் தைமின் குவானைன் சைட்டோசின். ஸோ இதில் நம்ம இந்த ரிப்பீட்டேட்டிவ் டிஎன்ஏன்னு என்னென்னு பார்த்துட்டோம், ஸ்டேட்லைட் டிஎன்ஏனா என்னென்னு பார்த்துட்டோம். ஒரு டிஎன்ஏவை எடுத்து சென்ட்ரிஃபிகேஷன் பண்ணும்போது அதில் நிறைய ஃப்ராக்மெண்ட் இருக்கிற மாதிரி எடுத்து சென்ட்ரிஃபிகேஷன் பண்ணும்போது பெரிய ஃப்ராக்மெண்ட்டெல்லாம் விட்டுட்டு ரொம்ப சின்னதாக இருக்கிறத ஸ்டேட்லைட் டிஎன்ஏ அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிபெண்டிங் ஆன் த பேஸ் காம்போசிஷன் அடினைன் தைமின் ரிச் ஆர் குவானைன் சைட்டோசின் ரிச். ஸோ இதில் எது அதிகமாக இருக்கும்? அடினைன் தைமின் ரிச்சாக இருக்கலாம், அதிகமாக இருக்கலாம், அப்படி இல்லைனா குவானைன் சைட்டோசின் அதிகமாக இருக்கலாம், ஏதாவது ஒன்று அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. லென்த் ஆஃப் செக்மெண்ட் ஆஃப் அண்ட் நம்பர் ஆஃப் ரிப்பீட்டேட்டிவ் யூனிட்ஸ். த ஸ்டேட்லைட் டிஎன்ஏ இஸ் கிளாசிஃபைட் இன்டு two sub-categories such as microsatellite and mini satellite. இது வெரி இம்பார்ட்டன்ட், இது கேட்பாங்க. ஸ்டேட்லைட் டிஎன்ஏல எத்தனை டைப் இருக்குது? 2 டைப் இருக்குது. இதை 2ஆக பிரிச்சிட்றோம், 2 டைப்புன்னு. ஒன்று வந்து மைக்ரோ ஸ்டேட்லைட், இன்னொன்று வந்து மினி. மைக்ரோ அப்படிங்கிறதே ரொம்ப சின்னது, மினிங்கிறது ரொம்ப சின்னது. மினி ஃபஸ்ட்டு, அதுக்கு அடுத்தது மைக்ரோ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஸ்டேட்லைட்டே ரொம்ப சின்ன டிஎன்ஏ, ஓகேங்களா, அதில் 2 டைப்பாக பிரிச்சிட்றாங்க, மைக்ரோ அண்டு மினி அப்படின்னு 2 டைப்பாக பிரிச்சிட்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, தீஸ் சீக்வன்ஸ் டு நாட் கோட் ஃபார் எனி புரோட்டீன் பட் தே ஃபார்ம் ஏ லார்ஜ் போர்ஷன் ஆஃப் ஹியூமன் ஜீனோம். இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம், இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்கில் இருக்கிறது எதுவுமே புரோட்டீனுக்கு கோட் பண்ணவே பண்ணாது. இப்போ நம்ம எல்லா ஜீனுமே புரோட்டீனுக்கு கோட் பண்ணுமானா பண்ணாது. நம்ம பாடியில் இருக்கிற ஒரு சில ஜீன் மட்டும்தான் புரோட்டீனுக்கு கோட் பண்ணோம். அந்த புரோட்டீன் நமக்கு முக்கியமான புரோட்டீனாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது மாதிரி இதில் வந்து இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்கில் நம்ம எடுக்கிற டிஎன்ஏ சீக்வன்ஸில் இருக்கிற
ஜீன் எல்லாம் வந்து புரோட்டீனுக்கு கோட் பண்ணாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரம் ஏ லார்ஜ் போர்ஷன் ஆஃப் ஹியூமன் ஜீனம் திஸ் சீக்வன்ஸ் ஸோ ஹை டிகிரி ஆஃப் பாலிமார்பிசம் அண்ட் ஃபார்ம் த பேசஸ் ஆஃப் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங். ஆனால் இதில் இருக்கிற ஜீன்லாம் வந்து திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகும்போது அதை தான் பாலிமார்பிசம் அப்படின்னு சொல்கிறோம். ஒன்றா இருக்காது, ஒரு இடத்துல அரேஞ்ச்மெண்ட் திரும்ப இன்னொரு இடத்துக்கு வரும், திரும்ப இன்னொரு இடத்துக்கு வரும். அதை வச்சு தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஓகேங்களா. அண்ட் த அதர் எவிடன்ஸ் லெஃப்ட் அட் த சென்ஸ் ஆஃப் எ கிரைம் கேன் பி கம்பேர்ட் த்ரூ VNTR பேட்டர்ன். இப்போ இந்த க்ரைமை கண்டுபிடிக்கிறதுக்கே முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த VNTR அப்படின்னு சொல்கிறோம், வேரியபிள் நம்பர் டேண்டம் ரிப்பீட்ஸ். இதை வச்சு தான் வந்து எந்த பர்சன் க்ரைமை பண்ணியிருக்கிறது அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. வித் த DNA ஆஃப் ஏ கிரிமினல் சஸ்பெக்ட் டு டெட்டர்மைன் கில்ட் ஆர் இன்னோசன்ஸ். அந்த மாதிரி இப்போ ஒரு இன்னோசன்ஸ் மாட்டிக்கிட்டான் அப்படின்னா அவனுக்கும் பண்ணி யார் அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். VNTR பேட்டர்ன் ஆர் ஆல்சோ யூஸ்ஃபுல் இன் எஸ்டாப்ளிஷிங் த ஐடென்டிட்டி ஆஃப் எ homicide victim either from DNA found as a evidence or from the body itself. ஸோ இதை வந்து அதிகமாக நம்ம டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்கை அதிகமாக யூஸ் பண்ணுறோம். ஒரு பர்சனோட ஏதாவது அவங்களோட பாடியில் இருக்கிற டிஎன்ஏ சீக்வன்ஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதை வச்சு அவன் ஏதாவது இல்லீகலில் இன்வால்வ் ஆகியிருக்கானா இல்லையா அப்படிங்கிறது கூட பார்க்க முடியும். ஒரு சில க்ரைம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் பர்சனே திரும்ப திரும்ப பண்ணுவான். அவன் ஒரு தாட்டி மாட்டும்போது அவனோட டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் எடுத்து வச்சுட்டாங்கன்னா மறுபடியும் எங்கேயாவது அது மாதிரி நடந்ததுன்னா அவனா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுது. ஸோ இது மோஸ்ட்லி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா க்ரைம் எல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்ளிகேஷன் ஆஃப் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் ஃபாரன்சிக் அனலைசிஸில் இதை யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி பிடிகிரி அனலைசிஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். பிடிகிரி அனலைசிஸ் டு ஃபைண்ட் அவுட் த ஹெரிடிட்டி டிசீஸ் ஏதாவது இருக்கா. நவடேஸ் டு ஃபைண்ட் அவுட் மோர் தென் 300 ஹெரிடிட்டி டிசீஸை ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்கை யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி கன்சர்வேஷன் ஆஃப் வைல்ட் லைஃப். சில அனிமல்ஸ் வந்து என்டேஞ்சர்ஸ் அனிமல்ஸ் இருக்குது, எக்ஸ்டிங்க்ட் அனிமல்ஸும் இருக்குது. நிறைய இனம் வந்து அழிஞ்சிருச்சு, சில இனம் வந்து அழிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ அதை பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அடுத்த ஆந்த்ரோபாலஜிக்கல் ஸ்டடீஸ், ஹியூமன் பீயிங்கை பற்றி எப்படி தோணுனா அப்படிங்கிறத பற்றி படிக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணுறாங்க. இட் இஸ் யூஸ்ஃபுல் இன் டிட்டர்மைனிங் த ஆரிஜின் அண்டு மைக்ரேஷன் ஆஃப் ஹியூமன் பாப்புலேஷன் அண்டு ஜெனட்டிக் டைவர்சிட்டிஸ். மனுஷன் எப்படி தோன்றுனா அதில் எப்படி வந்து எவல்யூஷன் நடக்குது அப்படிங்கிறத பற்றி படிக்கிறது ஆந்த்ரோபாலஜிஸ் அப்படிம்பாங்க. ஸோ ஃபாரன்சிக் சயின்ஸில் வந்து க்ரைமை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு பிடிகிரி அனலைசிஸில் என்ன பண்ணுறாங்கன்னா என்னென்ன ஹெரிடிட்டி டிசீஸ் இருக்குது அப்படிங்கிறத பிடிகிரி அனலைசிஸில் பண்ணிடலாம். அதே மாதிரி கன்சர்வேஷன் ஆஃப் வைல்ட் லைஃப், எதெல்லாம் நம்ம வைல்ட் லைஃப்பை வந்து நம்ம கன்சர்வேஷன் பண்ணுறதுக்கு இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ நிறைய அனிமல்ஸ் வந்து அழியக்கூடிய விளிம்பில் இருக்குது. அந்த அனிமல்ஸ்லேருந்து அதோட செல்லை எடுத்து நம்ம தனியாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதிலிருந்து அதுக்கப்புறம் அது அழிஞ்சிருச்சுனாலும் அதே மாதிரி அனிமல்ஸை நம்ம க்ரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி ஆந்த்ரோபாலஜிக்கல் ஸ்டடீஸ், மனுஷன் தோன்றதுலேருந்து அதில் எவல்யூஷன் நடக்கிற வரைக்கும் நம்ம இதை பார்த்துக்கிட்டே இதை அவனை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ அப்ளிகேஷன் மட்டும் 5 மார்க்கில் கேட்கலாம். அப்ளிகேஷன் ஆஃப் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் வந்து இது 5 மார்க்கில் கேட்கலாம். அதே மாதிரி அப்படி இல்லைன்னா டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் டெக்னிக் அப்படின்னு கேட்டால் இந்த டயக்ராம் இதெல்லாம் எழுதிடணும். ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ் we are studying about the 6th lesson.